RD350 பைக் வந்து ரீஸ்டோரேஷனுக்காக பெயிண்டிங் பிளேட்டிங் பண்ணுறதுக்காக வந்தது. நம்ம ஒர்க்கு முடிச்சுட்டு டெலிவரி பண்ணும்போது என்னென்னா வண்டி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்ஜின் ஓப்பன் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட் சீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 2 சீலுமே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிருந்தது. இதுக்கு வர கிராங்க் ஷாஃப்ட் சீல் வந்து பிக்சரில் இருக்கிற மாதிரி 2 சைடுமே ஸ்ப்ரிங் இருக்கும். அதாவது இது பை டைரக்ஷனல் சீலுன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் போட்டாலும் அதோடைய வேலை செய்யும். உள்ளே இருக்கிற கம்ப்ரெஷன் வெளியே தள்ளாது, வெளியே இருக்கிற ஆயில் உள்ள கிராங்க் ஷாஃப்ட் கேஸ்குள்ளே போகாது. இதனால் கிராங்க் ஷாஃப்ட் சீல் ஓன் அசம்ஷனில் மாட்டுறது ரொம்பவே ரிஸ்க் தான். மேனுஃபேக்சரர் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்றது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மாட்டுறது சேஃபர் சைடு. இப்போ இதுக்கான கிளாரிட்டி நம்ம மேனுவல்லேருந்து பார்க்குறோம். கிராங்க் ஷாஃப்டுடைய செக்ஷனல் வியூ மேனுஃபேக்சர் அவங்க மேனுவலில் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆயில் சீலுடைய பிளேஸ்மெண்ட்டு அதோடைய செக்ஷனல் வியூ பார்த்தோம்னா நான் கொடுத்துருக்கிற பிக்சரில் இருக்கிற செக்ஷனும் சேமாக இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரர் சீலை எந்த டேரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம இங்கே மேக்னெட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கிளச் சைடில் சீல் பார்க்குறோம்னா இதுதான் அதுக்கான கரெக்டான டேரக்ஷன். இந்த சீலில் வந்து ஒரு எட்ஜஸில் கேஸ்டில் மாதிரி ஒரு ப்ரொட்யூடாக இருக்கும். அந்த 2 mm ப்ரொட்யூஷன் தான் வந்து பேரிங்குடைய அவுட்டர் ரேஸில் மேட் ஆகிற இடம். இது அவங்க மேனுஃபேக்சரர் வந்து நமக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய செக்ஷனல் வியூவும் நம்ம சீல் மாட்டினதும் மேக்னெட் சைடில் எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த செக்ஷனில் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மைன்யூட் மிஸ்டேக்ஸை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. தேங்க்யூ.